அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோபு 39:19-25 வசனம். சில வசனத்தை வாசிங்க. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிழியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது. அது தரையிலே தாழடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். யுத்த குதிரை, சாதாரண குருதி குத்து பேசலுங்க ஆண்டவர். யுத்த குதிரை அது எப்படி செயல்படும் வாசிக்க கேட்டோம். எக்கால சத்தத்தை கேட்கும் போது நிகி என்று கனைத்து தரையிலே கால் நிற்காதாம். அவ்வளவு வீரமும் தைரியம் உள்ளதாங்க யுத்த குதிரை. அதனுடைய அந்த பலம் தைரியம் தான் ஆச்சரியமானது. கர்த்தர் சொல்றாரு, அப்படி அந்த யுத்த குதிரைக்கு அந்த வீரியத்தையும் தைரியத்தையும் பலத்தை கொடுத்தது யார்? நான் அல்லவா அதுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அல்லவா அதுக்கு வீரியத்தை கொடுத்திருக்கிறேன். யோபுவே, அப்படி குதிரைக்கு பலத்தை கொடுக்கிற நான், வீரியத்தை தைரியத்தை கொடுக்கிற நான், மனிதனுக்கு தைரியத்தை பலத்தை நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே உணர்வடை பண்றார் பாரு. இப்போ இதெல்லாம் கேட்ட பக்தன் யோபு என்ன செய்யற தெரியுங்களா? உணர்வடைந்து மனம் திரும்பி தன்னை தாழ்த்துகிறார். இந்த இடத்துக்கு கொண்டு வரதாங்க இப்படி பேசுறாருங்க. ஆண்டவரால் தான் எல்லாம் கூடும் என்று அறிந்து தன் வாயை பொத்தி கொண்டு நீசன் அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி இந்த இடத்தில் தான் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையிலேயே உண்டு பண்ணுகிறார். இப்படி தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தரை உயர்த்தின பொழுதுதான், மனம் திரும்பின பொழுதுதான் அவர் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. இதிலிருந்து வாசித்து பாருங்க. 42 அதிகாரம். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக் கொள்ளுகிறார். அவருடைய குமார்த்திகள் போல தேசத்தில் எங்கும் சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்ல. அந்த அளவுக்கு ஆண்டவர் யோபை உயர்த்தி நீடி ஆயுசு கொடுத்து அவருடைய முடிவு மகிமையா இருக்க செய்தார். இந்த டர்னிங் பாயிண்ட் எங்க வருதுன்னா, உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனை அண்டி கொண்ட பொழுது. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, தூரமா போயிருக்கலாம், 1000 கேள்வி கேட்டிருக்கலாம், அநேக நேரங்களில போதுன்னு கூட சொல்லி இருக்கலாம். கர்த்தர் சொல்றா, எல்லாவற்றையும் மனம் திரும்புங்க. எந்தெந்த விஷயத்துல மனம் திரும்பி கல்வாரி சிலுவைக்கு வாங்க, இரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. மனம் கசது அழுது தேவனிடத்துல சேரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இழந்ததை திரும்ப தருவா, 2 மடங்கு பலனை கொடுப்பா, அவங்களை ஆதரிப்பா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. உங்களோட நஷ்டம் இழப்பு எல்லாம் தகுந்த பலனை கொடுத்து கர்த்தர் கனம் பண்ணுவா. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அவர் சிலுவைக்கு மரித்தவர் மட்டுமல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு வெற்றி கொடுக்கிறது நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு வெற்றியை தருவார். வெற்றி வேந்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.